ஒரு நிமிஷம். துப்பாக்கி எப்படிங்க சிவா? அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு முகரி எஸ்கே நான் மிஸ்டர் ஃபேஸ் மதராசி. எஸ்கேக்கு இந்த படம் எந்த அளவுக்கு முக்கியங்கிறத தாண்டி இந்த படம் ஏஆர் முகதாஸ்ங்கிற டேரக்டருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். ஸோ அந்த வகையில் இந்த படம் எப்படிப்பட்ட படமாக அமைஞ்சிருக்கிறத தாண்டி துப்பாக்கி யார் கையில் இருக்குன்னு முக்கியம் இல்லை, அது சரியாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில் இந்த படத்தை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்கிறத முழுசாக பார்த்துடலாம். ஏன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள், முழுசாகவே பாருங்கள். உங்களுடைய சப்போர்ட் எனக்கும் தேவை. அந்த வகையில் டைம் வேஸ்ட் பண்ண வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்புறம் என்ன ஆரம்பிச்சிருவோமா? ஸோ படத்தோட பாசிட்டிவ் ஆரம்பிச்சிருவோம். ஸோ படத்தோட பாசிட்டிவ் கண்டிப்பாக இந்த படத்தில் நீங்கள் ஒரு ஆக்ஷன் லவராக இருக்கீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு வரப்பிரசாதம். கம்ப்ளீட்டாக தரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் அவ்வளோ இருக்குது. முக்கியமாக இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே ஆக்ஷன் மட்டும்தான். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதை எதிர்பார்த்து இந்த படத்துக்குள்ளே வந்துருப்பீங்களோ அது பக்காவே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆக்ஷனுக்கு குறவில்லாதது, அந்த ஆக்ஷனுக்கான பில்டுங்கிறது பக்காவே நடந்துச்சு. அண்ட் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக ஆக்ஷனோ ஒரு பரபரப்பான ஒரு பில்டு தான் இருக்கும். பட் கம்ப்ளீட் ஆக்ஷன் உங்களை நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை கொடுத்து உங்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ணி பல குஸ்கா மட்டும் கொடுக்காம இந்த லெக் பீஸையும் சேர்த்து வச்சுக்கோ அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஆக்ஷன் பீசஸ்ங்கிறது இந்த படத்துக்கு இருக்குது. ஸோ இப்போ உண்மையாக சொல்லணும்னா இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ங்கிறது ஆக்ஷன் சீக்வன்ஸ் மட்டும் தான் இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக காப்பாற்றிக்கிட்டு இருக்குது. நிறைய ரேசியான ஆக்ஷன் சீக்வன்ஸாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு வேறு மாதிரி ஒரு ட்ரீட் பண்ணுங்க. முக்கியமாக இந்த கிளைமேக்ஸ் எட்ஜெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெறி பிடிச்ச மாதிரி ஒரு ஃபைட் பண்ணுவாங்க. அதெல்லாம் அவ்வளோ அழகாக கோரியோகிராஃபி பண்ணியிருந்தாங்க. அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு மென்ஷனில் ஒரு ஃபைட் வரும், அதுவும் பக்காவாக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா முக்கியமாக 2 வில்லனுங்க இருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் ட்ரெயிலரில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஷோபீர் அண்ட் நம்ம வித்யுத் ஜமால். ஸோ கம்பேரிட்லி வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் டைம் ஷோபீருக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். வித்யுத் ஜமாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லையோ அப்படின்னு தான் தோணும். பிகாஸ் அவருக்கு 2 சீக்வன்ஸ் தான், அதுக்கு என்ன ஏதுங்கிறத கண்டிப்பாக நீங்கள் படத்தை பற்றி தெரிஞ்சுங்க. பட் வந்த சீக்வன்ஸ் எல்லாமே வித்யுத் ஜமால் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ஹேண்டில் பண்ணிட்டாரு. அவர் வர எல்லா சீக்வன்ஸுமே முக்கியமாக அவரோட ஃபைட் சீக்வன்ஸ்க்குலாம் நான் பெரிய ஃபேனுங்க. அவரோட ஃபைட்டிங் ஸ்டைல், அவரை ஹேண்டில் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா மனுஷன் பக்காவாக போடுவா அப்படி. ஸோ அவர் ஹிந்தி படம்லாம் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அவர் எப்படிப்பட்ட ஆக்டர், எப்படிப்பட்ட ஃபைட்டர்னு. ஸோ இந்த படத்துலையும் அவருக்கான ஸ்கோப்புங்கிறத கொடுத்துருக்காங்க. அங்கங்கே கொடுத்து அவருக்கான பில்டுங்கிறத பக்காவாக செஞ்சுருக்காங்க. ஷோபினை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆக்டிங் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா மிரட்டி விட்டுருக்கா அப்படி. பட் ஆக்ஷன் வைஸ் பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் இந்த படத்தோட மூட் செட் பண்ணுறதுக்கு அந்த ஆக்ஷன் மூட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இவரோட பங்குங்கிறது மிகப்பெரிய பங்கு தான். அதே போல் டெக்னிக்கலி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா செம ஸ்ட்ராங்கான ஒரு படம் தான். ஸோ ஏஆர் முகதாஸ் படமாகவே என்ன கண்டிப்பாக டெக்னிக்கலி டேர்ம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தையும் பார்த்திங்கன்னா சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், பிளாஸ்ட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், என்னை தாண்டி லைட்டிங், அதை தாண்டி விஎஃப்எக்ஸ், சின்ன சிஜின்னு சொல்லிட்டு எல்லாமே நீட்டாக அண்ட் க்ளீனாகவே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கு என்ன மாதிரி ஒரு கான்ட்ரிபியூஷன் தேவையோ, என்ன மாதிரி மூட்டில் இந்த படத்தை கொண்டு போகணுமோ அதை பக்காவே செஞ்சுருந்தாங்க. ஸோ டெக்னிக்கலாக குறை சொல்கிற அளவுக்கு பெருசாக இல்லைங்க. சில இடங்களில் சின்ன இடங்களில் வந்து விஎஃப்எக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் தேவையில்லையோ அப்படின்னு தோணுச்சு. பட் ஓகே, அது சார் சட்டலாக கடந்து போகிற பட்சத்தை வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு அதெல்லாம் பெருசாக கண்டுக்க போகிறதும் கிடையாது. ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த படத்தை என்ஜாய் பண்ணுறதுக்கு சினிமோகிராஃபியும் ஒரு ஒன் ஆஃப் த பாசிட்டிவ். இந்த படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட கதைன்னு சொல்கிறத விட இந்த படமே பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்வலான ஒரு படங்க. ரொம்ப நார்மலான ஒரு படம். பெருசாக இந்த படத்துக்குள்ளே எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. லிட்ரலி ஒன்றுமே கிடையாது. இந்த படத்தோட கேரக்டர் ஆர்க்காக இருக்கட்டும், இந்த ஸ்டோரியாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் ப்ளேவாகும், அந்த டெப்த்துன்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் ரொம்ப ஆழமாக இறங்கி ஒன்றுமே செய்ய கிடையாது. படம் ரொம்ப நார்மலான ஒரு படமாக தான் இந்த படத்தை கொண்டு போயிருக்காங்க. எங்கெங்கே எது தேவையோ அதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ட்ரெய்லர் பார்த்த மாதிரி தாங்க இந்த படமும் இருக்கும். பேலன்ஸ்டாக கரெக்டாக இருக்கணும். அதே சமயத்தில் சில ஹை பாயிண்ட்ஸ் வச்சு இந்த படத்தை ட்ரைவ் பண்ணியே கொண்டு போகணுங்கிறதுல கொஞ்சம் ஒரு பேலன்ஸ்டான ஒரு கதையாகவும் ஸ்க்ரீன் பிளேயாகவும் அமைஞ்சிருது. அண்ட் ஃபஸ்ட்டாக பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெருசாக ஆக்ஷன் எதுவும் இல்லைனாலும் இந்த படத்தோட கேரக்டருக்கு என்ன மாதிரி யாருக்கு கொடுக்கணும், கேரக்டர்லாம் செட் பண்ணுறதுல பக்காவாக கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே முன்னாடி சொன்னது போல தான் கம்ப்ளீட்டாக ஆக்ஷன் சொல்லிட்டு பட்டாசாக இருக்கும். கிட்டத்தட்ட ஆக்ஷன் லவராக இருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். பட் பெருசாக கண்டென்ட் வாய்ஸ் நீங்கள் தேடி போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் அந்தளவுக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபைங் கொடுக்காதுன்னு நினைக்கிறேன். மற்றது எதாவது தான் நெகட்டிவில் சொல்கிறேன். பட் என்னை கேட்டுக்கிட்டிங்கன்னா பெருசாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன் எதுவுமே எதிர்பார்க்காம இந்த படத்துக்கு போனீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஒரு ஓரளவு சாட்டிஸ்ஃபைன படமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படத்தோட ஏஆர் முகதாஸ்க்குன்னு அவருக்குன்னு ஒரு ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல்னு ஒன்று இருக்கல, கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்குதான். பட் இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த படங்கள்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த படம் ரொம்ப யூஸ்வலான பேட்டர்னில் தான் இருக்கும். பெருசாக சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லைனாலும் ஆஃப்கோர்ஸ் அந்த மேக்கிங்கிறது கண்டிப்பாக அவரோட சிக்னேச்சர் இந்த படத்தை இருக்குதான். பட் கம்பேரிட்லி அவர் எடுத்த கடைசியாக தர்பாரை விட பெட்டரானு கேட்டிங்கன்னா ஓகே, ஓரளவு பெட்டரான படம் தான். கம்பேரிட்லி பார்த்திங்கன்னா தர்பாரெலாம் எங்கெங்கேயோ போய்கிட்டு இருக்கோம். பட் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேர்கோட்டில் பயணிக்கக்கூடிய ஒரு கதையாக இருந்தது. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாமல் ஜென்ரல் ஆடியன்ஸாகவும் இருந்தாலும் சரி, ஃபேமிலியோடய போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு
ஓரளவு தரமான படமாகவே கொடுத்துருந்தாங்க. அண்ட் டாக்கிங் அபவுட் அனிருத்தோட மியூசிக்குங்கிறது என்ன கேட்டிங்கன்னா அந்த நண்பர்களே அடித்து சொல்கிறேன், எனக்கு கூலிலையும் சரி இப்போவும் சரி இந்த படத்துலையும் சரி ஐ திங்க் சம்திங் இஸ் மிஸ்ஸிங். அனிருத் மியூசிக்கில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கவே மாட்டேங்குது. கண்டிப்பாக சலம்பல சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த படத்துக்குன்னு ஒரு தீம் கோர் ஒன்று செட் பண்ணியிருந்தார். இந்த 2 மட்டும் தான் இந்த படத்தை பார்த்திங்கன்னா எனக்கு ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. அதை தாண்டி பார்த்திங்கன்னா பிஜிஎம்ங்கிறது ரொம்ப நார்மலாகவும் சில சாங்ஸ்லாம் கனெக்ட் ஆகலையோ அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆனிச்சு. மேபி படத்தை 2-3 தடவை பார்த்தாலோ இல்லை சாங்ஸை 2-3 தடவை கேட்டாலும் கனெக்ட் ஆகுமான்னு தெரில. வெல் ஐ ட்ரைட். பட் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த சலம்பல சாங்ஸும் இந்த படத்தோட கோர் தீம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மியூசிக் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. எஸ்பெஷலி கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா மனசை அடிச்சு நவுத்திப்பா அப்படி. பட் படம் ஃபுல்லாக அந்த வைப் இல்லையோ எங்கேயோ மிஸ் ஆகிற ஃபீல் கண்டிப்பாக இருந்துச்சு. பட் அவரோட ஒர்க்குங்கிறது இந்த படத்துக்கு கொஞ்சம் டீசெண்டாகவே அமைஞ்சிருந்துச்சு. அண்ட் டாக்கிங் அபவுட் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃப்கோர்ஸ் எல்லாரும் நம்ம சிவகார்த்திகேயன் படத்துக்கு போகிறோம், கண்டிப்பாக எஸ்கேவோட பர்ஃபார்மன்ஸ் தான் எதிர்பார்ப்போம். ஸோ எஸ்கேவோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப வழக்கமான பர்ஃபார்மன்ஸ் தான். பட் அவருக்கு ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு சில சீக்வன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா அது நல்லாவே பண்ணியிருந்தார். முக்கியமாக நிறைய சில எமோஷன் சீக்வன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் நல்லாவே ரொம்ப நேச்சுரலாகவே அவர் முக்கியமாக இந்த அழுந்து நடிக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நல்லாவே வரும். ஸோ அந்த வகையில் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா சில எமோஷனல் சீக்வன்ஸ்லாம் நல்லாவே பண்ணியிருந்தார். நிறைய இன்னசென்ட்னா அவரோட இன்னசென்ட்டை காட்டக்கூடிய அளவுக்கு சீக்வன்ஸ் இருந்துச்சு. ஸோ அது என்ன எதுங்கிற ரிவீல் பண்ணேன்னா இந்த முழு படத்தோட கதையவே ரிவீல் பண்ணுறவே ஏறும். கதையே இல்லைன்னு சொன்னால் என்னடா எப்படி சொல்கிறேன்னு படம் பார்க்க நண்பர் வேணால் ஸ்பாயிலர் ரிவியூவில் பார்த்துக்கலாம், இல்லை அடுத்து டீகோடிங் வீடியோவில் பார்த்துக்கலாம். பட் டீகோட் பண்ணுற அளவுக்கு இந்த படத்தில் பெருசாக இல்லைனாலும் எஸ்கேவோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துக்கு டீசெண்டாக பக்காவாக இருந்துச்சு. எது எவ்வளோ இருக்கணுமோ அது அவ்வளோ தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஏர முகதாஸ் நல்லாவே முடிவு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எஸ்கேங்கிற ஒரு ஹீரோவை வச்சு என்னால் இவ்வளோ தான் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பக்காவாக டெசிஷன் எடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் அவரோட லுக்காக இருக்கட்டும், ஃபிசிக்காக இருக்கட்டும், அவர் மேனரிசமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதுக்கான கான்ட்ரிபியூஷன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் அந்த கேரக்டர் அடாப்ட் ஆகி இருந்துச்சு. அண்ட் அவருக்கு பேரலாக நடித்த ருக்மணி வசந்த் அவங்களோட கேரக்டரும் இந்த படத்துக்கு தேவை இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த படத்தோட கதைக்கு தேவை தான். பட் எந்த அளவுக்குங்கிறது வந்து கண்டிப்பாக ஆஸ் அ ஆடியன்ஸ் நீங்கள் பார்த்தா முடிவு பண்ணோம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அவங்க பக்காவாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவங்களோட சில எமோஷனல் சீக்வன்ஸ்லாம் வருது, நல்லாவே பண்ணியிருக்காங்க தான். பட் நமக்கு தான் பெருசாக எந்த ஒரு எமோஷனலும் ஆக மாட்டேங்குது. ஒரு கல் நெஞ்ச மனசான்னு தெரியல. பட் ஓகே, அவங்க பார்க்குறதுக்கு அழகாக சூப்பராக இருந்தாங்க. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே டீசெண்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா அவங்களுக்கு தேவையில்லாமல் பெருசாக மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்ல மாட்டேன். இந்த படத்தோட கதையோட மீட்டருக்கு அவங்கள கரெக்டாக பயன்படுத்தியிருக்காங்க. முன்னாடி சொல்லியிருப்பேன், வித்யூ ஜமால் அண்ட் ஷோபின் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் இந்த படத்தில் எனக்கு கேட்டால் ஒரு ஈக்குவலான ரோல் தான். பட் ஸ்க்ரீன் டைம்னு பார்த்தீங்கன்னா கம்பேரிட்லி ஷோபின் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னு தோணுச்சு. பட் மற்றபடி வித்யூ ஜமால் பார்த்தீங்கன்னா அவர் வர சீக்வன்ஸ் எல்லாமே பக்காவாக பண்ணியிருந்தார். அண்ட் ஷோபின் சொல்லவே வேணாம், மனுஷன் மிரட்டி இருக்கா அப்படி. பட் அந்த கேரக்டர் ஆர்க்குங்கிறது அந்தளவுக்கு அவருக்கு ஸ்ட்ராங்காக இல்லைனாலும் மனுஷன் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பிஜு மேனன் இந்த படத்தில் ஃபுல் ஃப்ளெஷ்டாகவே இந்த படத்தில் இருப்பார். அண்ட் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடிச்ச எந்த ஒரு ஆக்ட்ரஸையும் வேஸ்ட் பண்ணவே இல்லை. முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கான ஸ்க்ரீன் டைமை கொடுத்து இந்த கதைக்குள்ளே கிளைமேக்ஸ் எட்ஜ் வரைக்கும் கொண்டு வந்ததுங்கிறது இந்த படத்துக்கு ரொம்பவே நல்ல விஷயம். அண்ட் விக்ரான் வந்து சொல்லி ஆகணும், ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தார். படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் தான். படம் ஒரு ஃபஸ்ட் ஹாஃபில் செகண்ட் ஹாஃபோட பாதி வரைக்கும் வருவார். பட் அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறத நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. பட் அவர் கேரக்டர் நல்லாவே பண்ணியிருந்தார், டீசெண்டாக பண்ணி கொடுத்துருந்தாரு. அண்ட் நிறைய சின்ன ஆக்டர்ஸ்லாம் நடிச்சிருந்தாங்க. எல்லாரோட பெர்ஃபார்மனும் இந்த படத்துக்கு கரெக்டான டைமில் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கு. ஸோ கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எந்த ஒரு குறையும் சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. எல்லாருமே நீட்டாக க்ளீனாக பண்ணியிருந்தாங்க. அப்படியே படத்தோட நெகட்டிவ் போருமா? ஸோ நெகட்டிவ் ஆரம்பிச்சிருமா? ஸோ நெகட்டிவ் ஏன்டா அவ்வளோன்னு கேட்குறீங்களா? அவ்வளோ இருக்குங்க, அவ்வளோ இருக்குது. ஸோ இந்த படத்தில் கண்டிப்பாக லாஜிக் எத்தனை கிலோன்னு கேட்குற அளவுக்கு தான் இருக்குது. ஏன் இவ்வளோங்கிறது தான் இது ஏர் முகதாஸ் படமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு லாஜிக் இருக்குது. இதுக்கு முன்னாடி அவர் பண்ணதே இல்லைன்னு இல்லை. பட் இந்த படத்தில் வாய் எதுக்கு பண்ணணும்? ஏன் இவ்வளோ லூப் ஹோல்ஸ் இருக்கணும்? ஏன் இவ்வளோ கண்டினியூட்டி மிஸ்டேக் இருக்கணும்? எதுக்கு படத்துக்குள்ளே இவ்வளோ ஓட்டை இருக்குங்கிறதா கேள்வி. அதாவது இந்த படத்தில் இவ்வளோ ஓட்டையோட ஒரு கதையை சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோ லாஜிக் இருக்குது. எவ்வளோ சுட்டாலும் சாகவே மாட்டேங்கிறானுங்க. ஹீரோ மட்டும் இல்லை, இந்த ஹீரோ கூட வர எந்த கேரக்டருமே வில்லன்லேருந்து எவனுமே சுட்டா சாக மாட்டேங்கிறாங்க. கிட்டத்தட்ட அவர் 1000 புல்லட்டை உடம்புல இறக்கினாலும் சாகுறானுங்க. யாரா நீங்கள்? நீங்கள் என்ன இமோட்டலா இல்லை சூப்பர் பவர் இருக்கா? யாரா நீங்கள்? அப்படி தான் கேட்குற மாதிரி இருந்துச்சு. எவ்ரி சிங்கிள் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சுடுறாங்க ஆனால் சாக மட்டும் மாட்டுறாங்க. ஷௌபினை கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1000 புல்லட் இல்லாமல் சாவடிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் இதில் ஒரே ஒரு ஆள் தாங்க உஷாரு, வித்யூ ஜமால் மட்டும்தான். புல்லட்டே வாங்காமல் மனுஷன் செத்து போயிருப்பா. அப்படி மற்றபடி இந்த படத்தில் ஏகப்பட்ட புல்லட் தெரிக்குது. ஆனால் ஏன் தான் எனக்கும் புரியல. கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். இந்த லாஜிக்குங்கிற மேட்ரு வந்து பார்த்திங்கன்னா அதில் வெறும் இந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸு கன் சீக்வன்ஸ் மட்டும் இல்லை, இந்த படத்தோட கதையிலையும் இந்த படத்தோட கேரக்டர்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல இருக்குது. நிறைய கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெத்தனமாக கையாண்டுட்டாங்களோ அப்படி மாதிரி இருந்துச்சு.
அதாவது இந்த படம் ரொம்ப ரொம்ப வழக்கமான யூஸ்வலான ஸ்டோரி தான், பட் அதுக்கான டெப்த்துங்கிறத அவங்க கொடுக்கவே இல்லை. ஸோ இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று எழுதி வச்சு மேட்ச் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு நல்லா இருந்தாலும் பட் யோசிச்சு பார்த்தா இது இங்கே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் கொடுக்கும். நமக்கே டவுட் வந்துடும். அதாவது கூலி படம் பார்க்கும்போது நமக்கு என்ன ஒரு டவுட் இருந்துச்சு பார்த்தீங்களா, இது ஏன் அங்கே வருது, அப்படி இது ஏன் இங்கே வருதுன்னு அந்த ஒரு கேள்வி கேட்குற மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. பட் சில இடங்களில் ஃபுல் ஸ்டாப் கொடுத்தாலும் சில இடங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே பிளாங்காக விட்டுட்டாங்க. அண்ட் டாக்கிங் அபவுட் கேரக்டர்ஸ், இந்த படத்தில் வந்து எந்த கேரக்டருக்கும் பார்த்தீங்கன்னா டெப்த்தான ரைட்டிங் இல்லவே இல்லைங்க. கண்டிப்பாக படம் மட்டும் யூஸ்வலாக இல்லை, இந்த படத்தோட பெர்ஃபார்மனை தாண்டி இவங்க எழுதப்பட்ட கேரக்டர் வந்துங்கன்னா இன்க்ளூடிங் சிவகார்த்திகின்னு கொண்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் டெப்த்தான கேரக்டர் ரைட்டிங் எழுதவே இல்லை. ஸோ இது ஏன் எழுதலைங்கிறது வரையே ஏன் எழுதாமல் விட்டீங்கிறது தான் இங்கே கேள்வியே. இந்த படத்துக்குள்ள பொட்டன்ஷியல் இருக்கானா இருக்குது, இந்த படத்துக்குள்ளே பேசுகிற அளவுக்கு நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது, கண்டென்ட் இருக்குது, பட் எல்லாமே ஜெனரிக்காக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை தாண்டி அதில் வர கேரக்டர்ஸும் பார்த்திங்கன்னா அதுவும் ரொம்ப ரொம்ப ஜெனரிக்காக இருக்குது. இன்னுமே கொஞ்சம் நல்லா எஃபர்ட் போட்டு அந்த கேரக்டர் ரைட்டிங் நல்லாவே பண்ணியிருந்தா இந்த படத்தோட எமோஷன் கூட நம்ம இன்னும் பிளெண்டாக இருக்க முடியும். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட எமோஷன் வந்து பார்த்திங்கன்னா எந்த சீக்வன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருசாக ஒட்டாதுங்க. ஜஸ்ட்டு நீங்கள் கடந்து போயிடுவீங்க, ஓ ஆமாவா அப்படியா, அடுத்து என்ன ஃபைட்டு தானே, அடுத்து என்ன சாங் தானே அப்படின்னு யூ அஸ்யூம் நீங்கள் போயிடுவீங்க, ரொம்ப சர்வசாதாரணமாக கடந்து போயிடுவீங்க. எந்த எமோஷன் சீக்வன்ஸ் உங்களை எதுவுமே பண்ணாது. அண்ட் கேரக்டர் ரைட்டிங் பண்ணால் இந்த படம் முடிச்சுட்டு வரும்போது படம் ஓகேவா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சில பேர் ஃபீல் பண்ணுவீங்க, சில பேர் ஒரு வாட்டி பார்க்கலாம் கூட ஃபீல் பண்ணுவீங்க, சில பேர் ஆவரேஜ்னு கூட சொல்லுவீங்க. ஆனால் அந்த படத்தோட கேரக்டர்ஸ் ஏதாவது மனசில் நின்றுச்சான்னு கேட்டால் யாருமே நின்றுக்க மாட்டாங்க. இன்க்ளூடிங் சிவகார்த்திகேயன் கேரக்டர் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா இந்த படம் உங்கள் மனசில் நிற்கவே நிற்காது. இந்த படம் எப்படிப்பட்ட படம் கேட்டிங்கன்னா சும்மா ஜாலியாக போயிட்டு ஒரு டைம் பாஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்த காசுக்கு நல்ல கன் எடுத்து சுட்டு தள்ளினீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜாலியாக வரக்கூடிய ஒரு படம் தான். அது தாண்டி உள்ள டெப்த்துங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்தை இன்னும் பெட்டராக ரைட்டிங் இருந்திருந்தால் இந்த படம் இன்னுமே பேசும் பொருளான ஒரு படமாக அமைஞ்சிருக்கும். பட் மிஸ் பண்ணிட்டாங்க. அதே போல் இந்த படத்தோட டியூரேஷனுங்கிறது இந்த படத்துக்கு பெரிய பிரச்சனைன்னு சொல்கிறத விட இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய டியூரேஷன் தேவையே இல்லை. என்னை கேட்டால் இந்த படத்தை 2.5 ஹவரில் இன்னுமே கிரிப்ஸாகவே சொல்ல முடியும். ஏன் நிறைய தேவையில்லாத சீக்வன்ஸ் இருக்குது, நிறைய இடங்களை வந்து இழுத்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருக்குது. ஏன்னா டக்குன்னு முடிக்க வேண்டிய ஒரு சீக்வன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லெங்க்த்தாக ஜவ்வாக இழுக்கிறாங்க. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். அந்த சீக்வன்ஸ் நல்லாங்கிறத விட அந்த சீக்வன்ஸை பார்க்கும்போது நமக்கு டயர்டாகுது, அதுதான் உண்மை. ஸோ இன்னுமே இந்த படத்தை கிரிப்ஸாக கட் பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை ஒரு 20 நிமிஷத்தை அலைக்காக தூக்கிட்டு இன்னுமே கிரிப்ஸாக கட் பண்ணியிருந்தா இந்த படம் இன்னுமே என்கேஜிங்காக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வெர்ஷனை விட இன்னுமே என்கேஜிங்காக இருக்கும். இன்னுமே பரபரன்னு போகக்கூடிய அளவுக்கு இந்த படத்தில் அந்த ஸ்க்ரீன் பிளே அந்த கதைக்கான பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். மொத்தமாக இந்த படம் எப்படி கேட்டிங்கன்னா ஏஆர் முருகதாஸ்லேருந்து நீங்கள் ஒரு தரமான படம் எதிர்பார்த்துருப்பீங்க. பட் இந்த படம் அவரோட முந்தைய கரியரோட தரமாக இருந்துச்சு சொல்ல மாட்டேன், பட் இது ஒரு ஓகேவான ஒரு படம் தான், டீசென்ட் என்டர்டெய்னர் மூவி. அதே போல் எஸ்கேக்கு அமரனுக்கு அப்புறம் வர ஒரு படம்னால கண்டிப்பாக அந்த படத்தில் நிறைய பேருக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷனை கம்மியாகவே வச்சுக்கோங்க. நானே எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் போனேன். ரொம்ப டீசெண்டான ரொம்ப நார்மலான ஒரு வழக்கமான ஒரு கமர்ஷியல் படம் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சே தவிர இந்த படம் புதுசாக எதுவும் இல்லைனாலும் கொடுத்த காசுக்கு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு உங்களை டைம் பாஸ் பண்ண வைக்கக்கூடிய ஒரு படம் தான். நல்லா புரிஞ்சுங்க, இது வெறும் டைம் பாஸ் பண்ணக்கூடிய படம் தான். ஸோ பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் இல்லாமல் ஜாலியாக போய்ட்டு ஒன் டைம் பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு படம் தான் அது. ஃபேமிலியோடு போகலாம். கண்டிப்பாக பெருசாக வயலன்ஸ் இல்லை, கண்டிப்பாக கிளைமேக்ஸ் ஃபைட்டு மட்டும் கொஞ்சம் வல்கராக ஃபீல் ஆகலாம். பட் மற்ற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா வயலன்ஸை நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தோட கதையிலேருந்து திரைக்கதையிலேருந்து எல்லாமே என்கேஜிங்காக கொண்டு போகிற அளவுக்கு இந்த படத்துக்குள்ளே எல்லா பொட்டென்ஷியலும் உள்ள ஒரு படம் தான். ஸோ கண்டிப்பாக ஏஆர் முருகதாஸ்க்கு இந்த படம் கம்பேக்காக இருக்குமா இல்லையாங்கிறது இந்த படத்தோட சக்ஸஸை பொறுத்து தான். பட் இது ஒரு டீசெண்டான கரெக்டான படம் தாங்க. இந்த படம் ஏஆர் முருகதாஸ்க்கு கம்பேக் கொடுத்தா ரொம்பவே நல்லது தான். பட் ஆடியன்ஸ் கையில் தான் இருக்குது. ஸோ எனக்கு இந்த படம் ஒரு டீசெண்டான ஒர்க் அவுட் ஆனிச்சு. பட் உங்களுக்கு எப்படிங்கிறத முடிஞ்சா கீழே கமெண்ட் சொல்லுங்கள். நான் வேற ஒரு சந்திக்கிறேன். அப்புறம் என்ன வரட்டா? என்னை யாராலையும் அழிக்க முடியாது, நானே அழிச்சுப்பேன்.